உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபடியே ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுகவினரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு ரீதியாக அவர்கள் நடவடிக்கை குறித்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் மருத்துவமனையிலிருந்து மண்டல பொறுப்பாளர்களை வரவேற்று அது குறித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 8 மண்டலத்திற்கும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு பேர் பொறுப்பாளர்களாக போட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகளும் பூத் கமிட்டி அமைத்தல், அதே போல ஒவ்வொரு வீடுகளாக சென்று வாக்கு சேகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மண்டல பொறுப்பாளர்கள் முதல் கீழே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்களை அனைவருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை திமுக சார்பில் எடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அனைத்து வீடுகளுக்கும் அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு சென்றடைந்திருக்கு என்பது குறித்தும் கேள்வி கேட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லி மேலும் திமுகவுடைய உறுப்பினர்களாக ஆக்குவதற்கான தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கையானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே இதுவரை திமுக சார்பில் 2 கோடி பேர் திமுகவுடைய உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்று திமுக தலைமை கூறியிருக்கும் நிலையில் அந்த பணிகள் கொடுத்து தற்போது மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அரசு பணி மற்றும் கட்சி பணியும் இரண்டையுமே மருத்துவமனையிலிருந்து கண்காணித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே திமுகவுடைய அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த 8 மண்டல பொறுப்பாளர்கள் 2 பேர், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ற இருவரும் பிரதமரை வரவேற்பதற்காக திருச்சி சென்ற நிலையில் மீதம் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் என அனைவரும் அந்த கூட்டமானது தற்போது அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அப்போது தொடர்ச்சியாக ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் எண்ணிக்கை, அதாவது இது சொன்னக்கூடிய எண்ணிக்கை, அதே போல உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி மேலும் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் இருந்தவாறு அறிவுரை செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.